சொல்லுன்னு அது மாதிரி இந்த திருப்புகள்ல இல்லாததே கிடையாது. திருப்புகள்ல அதாவது ஷண்மதம்னு இருக்கு. ஷண்மதம்னாக்க சக்தி இருக்கு இல்லையா. அப்புறம் பிள்ளையார துதிக்கிறது, அப்புறம் சூரியனை துதிக்கிறது, நாராயணனை துதிக்கிறது, சிவனை துதிக்கிறது, அப்புறம் முருகன் இருக்கு கௌமாரம். இது எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. முருகனை வந்து நடுவுல வச்சு எப்படி சூரியன் நடுவுல இருந்து அந்த பிளானட்ஸ் எல்லாம் சுத்தி வருதோ அதே மாதிரி முருகன் நடுவுல இருந்து எல்லா விதமான எல்லாமே எல்லார பத்தியும் எல்லா தெய்வங்களை பத்தியும் இல்ல எல்லா நிகழ்ச்சியெல்லாம் பத்தி சொல்லிட்டு கடைசியில அவர் எதுல வந்துருவாருன்னா முருகன் கிட்டதான் வந்து அது மாதிரி இது. அது மட்டும் இல்ல நம்மளோட குறைகள் எல்லாம் வந்து அவர் வந்து தான் பண்ணின மாதிரி அவர் ஏற்றுப்பார். ஏன்னா யாரையும் சொல்ல முடியாது வந்து எல்லாம் சொன்னா எல்லாருக்கும் கோபம் வந்துடும் இல்லையா. அதனால மக்களோட குறைகள்லாம் அவருக்கு என்னன்னு தெரியுது. அதனால வந்து நிறைய அறியாமையில் நான் கெடலாமோ அப்படிலாம் வரும். அது வந்து கந்தர் அனுபூதின்னு ஒண்ணு இருக்கு, கந்தர் அலங்காரம்னு இருக்கு. கந்தர் அலங்காரம்ங்கிறது ஏன் அப்படி அலங்காரம் பண்ணினாங்கன்னா, சாதாரணமா ஒரு மலர் இது மாதிரி மலர்லாம் போடுறோம்னா இது 2 நாள் தாங்குமோ இந்த குளிர்காலத்துல 2 நாள் தாங்கும். ஆனா நம்ம வந்து வாயால அந்த சொற்களால நம்ம அந்த ஒரு மக்கள் இது பண்றோம் இல்லையா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கு. அது வாடவே வாடாமலர் பதவி தாத்தா என அப்படின்னு ஒரு இது. அது வாடாமலர் பதவிங்கிறது என்ன, மலர் வாடாம இருக்கும் அது மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு பதவிங்கிறது அது வேற. அது அந்த பதவிங்கிறது இறைவனோட ஒன்று இருக்கா. இதோட வந்து திருப்புகழ் பூரா சிவஞானம். சிவஞானம்ங்கிறதுன்னா ஞானம்ங்கிறது என்னன்னா தன்மை, இறைவனோட தன்மை என்னன்னு இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் வந்து எல்லாரும் சொல்றாள் தன்மைகள் எல்லாம் அது வந்து எட்டோனாதது, காணோனாதது, உருவோட இருந்தது, பேசணாதது அப்படின்னு பாட்டுருக்காரு. அது மாதிரி நமக்கு பார்க்குறோம் எல்லாரும் வந்து ஆஹா நான் வந்து இறைவனை பார்த்தேன் அவ போய் சொல்றாங்க. மேபி அவளுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள அந்த அதே நினைக்கிறதுனால எப்படி இவர் அபிராமி பட்டர் அதே மாதிரி இருக்கலாம். அது 4ஆம் வட்டத்துல அது வந்து விரிவடைந்து அது நிஜமாவே முருகன் வருவார். சாலோக சாமீப சாரூப அதுக்கப்புறம் தான் சாயுஜம் வரும். சாலோகம்னா அது பக்கத்துல இப்போ வந்து இறைவனுக்கு பக்கத்துல இருந்து நம்ம இல்லை கோலம் போடுறோம் இல்லை அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா சமீபத்துல இருக்கிறது சாலோகங்கிறது அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறது, அந்த வட்டத்துல இருக்கிறது. சாமீபம்னா சமீபத்துல இருக்குது. இப்போ அர்ச்சகர்கள்லாம் இருக்கா இல்லையா. ஆனா அர்ச்சகர்கள்னா வந்து உங்களுக்கு எல்லாரையும் வரவாளையில பார்த்துட்டு சும்மா இப்படி அது போடுறவாளையும் இருக்கா, இந்த சாமியோடையே அபிராமி பட்டர் மாதிரி இருக்கிறவாங்க இருக்கா. அது மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் இன்னும் மேற்பதவி. அதாவது ஒன்னொன்னா இது முதல்ல சாலோகம், அதுக்கப்புறம் சாமீபம், அப்புறம் வந்து சாருகம். நிறைய பேர் வந்து முருகனோட அந்த உருவமே ஆயிடுவார். ஸ்வரூபம்னு சொல்றாங்க, அந்த உருவத்தை அவ அடைஞ்சிருக்கும். அது மாதிரி வந்து இந்த இது 3 படிச்சோம்னா சாயுஜ்ய பதவி. சாயுஜ்யங்கிறது தான் முக்தி. அதாவது இறைவனோட ஒன்று ஒரு நானும் நீ வேற நான் இருக்க நான் வேற நான் இருக்க அப்படின்னு ஒரு துவைத்தம்ங்கிறது என்ன, 2ஆ இருந்தால் தான் ஒன்றா ஆகும். முதலே ஒன்றாயிட்டா அப்புறம் ஏன் நம்ம கெஞ்சணும் இல்லையா. அதனால இப்போ 2ஆ இருக்கும், 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஆயிடும். அதனால இறைவனோட சேர்ந்து இந்த திருப்புகள் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த திருப்புகளை வந்து நமக்கு இந்த மதம் தான் அந்த மதம் தான் அதெல்லாம் தேவாலயம் தொழும் அப்படின்னு கும்பகோணம்னு ஒரு பாட்டு எல்லா தேவாலயமும் வரும். தேவாலயம்ங்கிறதே வந்து கிறிஸ்டியனோட மதம் தேவாலயம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முகமதியர்கள் பற்றியும் வந்துருக்கு. அது மாதிரி இந்த மதங்களே கிடையாது. பொதுவாக அவர் சொல்லிட்டார் அந்த திருப்புகள்ல. அதாவது அருணகிரிநாதர் ஏன் பெருமாளை அப்படின்னு போட்டார் அப்படின்னா, அந்த காலத்துல சிவனையும் வைஷ்ணவனையும் தனித்தனியா ஒரு 2 செட்டா இருந்தாங்க. 2 செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, ஜனங்கள் இருந்தாங்க. சிவன்னா கூட யாரான சிவன் வைஷ்ணவ வந்து சொன்னா உடனே தலையாட்டி அந்த பக்கமே போக மாட்டாங்க. வைஷ்ணவெல்லாம் சிவனை இது பண்ண நிராகரிப்பாங்க. அதனால இவர் ஒரு பாரமா இருந்தார் 2 பேர். பெருமாளே அப்படின்னா எல்லாரும் நினச்சிக்கோ நம்ம வந்து வைஷ்ணவ பெருமாள்னா சாதாரணமா ஐயங்கார்கள் தான், அதாவது நாராயணன். ஒரு பெருமாளேன்னா நம்ம இதை பாடுறாரே சரி போகலாமே அப்படின்னு நினைச்சுப்பேன். அப்புறம் பார்த்தா முருகன் தெரியும் பெரும் ஆளு, பெருமைக்குரிய ஆளுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து நிறைய பேர் நம்ம கிளாஸ்லயே நிறைய வைஷ்ணவா இருக்காங்க. வைஷ்ணவாங்கிறது ஒரு அந்த என்மிட்டி கிடையாது, அதாவது வெறுப்பு கிடையாது. அந்த காலத்துல அது மாதிரி இருந்தது. அதுக்கு பாலமா இருந்தார். அத்தனை வியாதியும் ஒருத்தருக்கு வரவே வராது. அத்தனை வியாதியும் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கோம். அத்தனை வியாதியும் ஒரு ஜென்மத்துல வரவே வராது. அப்போ வந்து அதை எல்லாமே நமக்காக சொல்லியிருக்கார். அது மாதிரி கெட்ட பழக்கம், அப்புறம்
விலை மாதங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தால் அதுக்கெல்லாம் போகாதன்னு சொல்கிறதுக்காக இந்த காலத்தில் போஸ்டர் அடித்து இல்லை நமக்கு இந்த யூடியூப் அது இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது இல்லையா. அது மாதிரி இதை மாதிரிலாம் சொல்லி எல்லாரையும் தடுத்தார், நல்லதுக்கு கொண்டு வரலாம். அது மாதிரி இருக்கிறனால திருப்புகழ் வந்து அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது, செலுத்துவர் முடிக்கும் அப்படின்னு, செலுத்துவர் உயிருக்கும் திருப்புகழ் நெருப்பு. நெருப்பை என்ன பண்ணும், எல்லாத்தையும் அழிச்சிடும் இல்லையா, பாவங்களையும் அழிச்சிடும். அது மாதிரி எல்லாம் திருப்புகழ் நெருப்புன்னு அறிவோம் இல்லையா. வந்து நம்மளை யாரான வந்து திருப்புகழ் உரைப்பவர்கள் மிடிப்பகையை அது வந்து எடுத்துடும். மிடிப்பகைன்னா இந்த வறுமை, நமக்கு எதான பகைமை இருந்தால் அந்த பகைமையெல்லாம் இந்த திருப்புகழ் ஒழிக்கும். அது வந்து என்ன ஆகும், திருப்புகழ்னாலே முருகன் வேல் மயில் முக்கியம், எல்லாமே முக்கியம்தான், இது முக்கியம். அது அதனால இவ 3 பேரும் முருகன்னாலே நமக்கு வந்து வேல் தான் நினைவு, மயில் தான் நினைவு இல்லையா. நம்மளே வந்து வெளியில் போகணும்னா அந்த கார் எடு, இந்த ஆடி எடுப்பா, இது பண்ணி இது எடுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு 3 கார்கள் இருக்குது. ஒரு யானை, ஆடு, இந்த மயில். மயிலே 3 மயில் இருந்தது, அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மயில் இருக்குது. இந்திரன் இருந்தது, அப்புறம் வந்து இவர் கணபதி பிள்ளையாரே மயில் ஒன்று கொடுத்தா, அப்புறம் இவன் சூரபத்மன் மயிலாக ஆனான். அந்த மயில் தான் இவர் வச்சுருக்காரு. ஏன்னா தன் கீழே இருந்தாக்கா அவன் ஒன்று ஆட்டம் காட்ட மாட்டானே அப்படின்னு. அதனால் இந்த மயில் வந்து இப்படி எஜமானனுக்கு தகுந்த மாதிரி தாவடி ஓட்டும் மயிலும் தேவ தலையிலுமே பாடி எட்டில் பட்டதுன்றோன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது இவர் வேகமாக போனோன்னா அப்படி இங்கேருந்து அங்கே போயிடும், ஒரு 500 மைல் தள்ளி அது போயிடும். அது மாதிரி அதுக்கு வந்து இசைந்து இருக்கும், அதாவது எஜமானனுக்கு ஏற்ற மாதிரி இசைந்து இருக்கும். அதனால இந்த திருப்புகழ்னால நமக்கு நிறைய பல நன்மைகள் எதுன்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து இது வேலைக்காரன் முருகனை பற்றி தான் இது பேசுறது. முக்கியமாக வேலைக்காரன் வந்து எந்தெந்த வேலைக்கு வருவான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆன பயபக்தி வழிபாடு பெருபக்தி அதுவாக நிகழ் பக்தி ஜனவாரிதாரமே அப்படின்னு சொல்றது. இப்போ ராமர் பற்றி பாராயணம் எல்லாம் பண்ணுறாங்க. சும்மா ஒத்தர் படித்தாலும் அந்த இடத்துல பக்கத்தில் வந்து அனுமார் உட்காருவாங்க. எங்கெங்கே உபன்யாசம் இருக்கும் அங்கே அனுமார். ஆனால் நம்மளால பார்க்க முடியாது, ஞானக்கண் கிடையாது, அவர் குருமான். ஏன்னா வந்து அனுமார் வந்து எப்போதுமே இருக்கக்கூடியவர், அவர் வயசு குழந்தைங்கிறது கிடையாது. அது மாதிரி இந்த முருகன் என்ன பண்ணுவாரா, யார் எந்த திருப்புகழ் பாடினாலும் அவர் துதி பாடினா உடனே அவர் வருவார், வந்து பாடுறாரு. நமக்கு புரியல, அவ்வளவு இந்த அறிவு கிடையாது. அதனால அது ஆன பயபக்தி வெறும் பக்தி பயபக்தி, ஆன பயபக்தி வழிபாடு. எங்கெங்க வழிபாடு நடக்கிறது அங்கெல்லாம் வழிபாடு பெரும் முக்தி. அதுவாக ஒரு முக்திக்காக தானே நம்ம விடுதலை, எல்லாத்துலேருந்து விடுதலை வேணும் நமக்கு, அதுக்காக தானே பாடுறோம். அதனால அதுவாக நிகழ் தத்தாஸ்துன்னு சொல்றதுக்கு வருவோம். அதுவாக நிகழ் அப்படின்னு தத்தாஸ்துன்னு சொல்றதுக்காக வருவார். அது மாதிரி நிறைய அதில் நிறைய இருக்கும், இவ்வளவு இருக்கு. அதனால முருகன் வந்து உதித்ததே எதுக்கு அப்படின்னா இந்த தேவர்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் உதிச்சார். அது நமக்கு